ஒரு மாநிலத்திற்கும் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளாத ஆட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் நிதி சுமையை சுமத்த வேண்டும். அங்கே ஒன்றிய அரசு நிதி அறிக்கையில் பணத்தை எல்லாம் வாரி வாரி வழங்க வேண்டும். யாருக்கு? பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு, அவர்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு. தமிழ்நாட்டு மாநிலத்தில் உரிமையை காப்போம், உரிமையை பாதுகாப்போம் என்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொன்னால் உங்கள் மக்களை நசுக்குவேன் என்று ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரி, ஜிஎஸ்டி வரியாகட்டும், தமிழ்நாட்டிலிருந்து வருவாய் அதிகமாக பெறுவதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு, நேர்மை, உண்மை, வியர்வை, ரத்தத்தை சிந்தி வரியாக கொடுக்கிறோம். இன்று வரி செலுத்துகின்ற மாநிலங்கள் இரண்டாவது மாநிலமாக இருக்கிறது. ஆட்சி பொறுப்பு 2021 பொறுப்பேற்கும் பொழுது மூன்றாவது மாநிலம், இப்பொழுது இரண்டாவது மாநிலம். இன்றும் முதல் மாநிலத்திற்கு வருவதற்கு எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது. புரட்சிகரமான மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், அறிவுஜீவிகள், உழைப்பாளிகள், நேர்மையானவர்கள், வரலாற்றில் இடம் பிடிப்பவர்கள் என்று சொன்னவுடன் மோடிக்கும் பிஜேபிக்கும் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை நசுக்க வேண்டுமோ அப்படி நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த திட்டம் வரும்பொழுது சீதாராம் யெச்சூரி கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. இன்று இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள். எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர அப்பொழுது கூட்டணியில் இருந்தார்கள். எல்லோருக்கும் இந்த பங்களிப்பு உண்டு. அந்த வரலாற்றில் எல்லோரும் இடம்பெறுகிறார்கள். ஆனால் எங்களுடைய துரதிர்ஷ்டம் என்னவென்றால், நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை நாங்களே போய் மக்களிடம் சொல்லுவதில்லை. ஆகையால் இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்து என்று கிராமத்தில் கேட்டால் ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்பொழுது அன்னை சோனியா காந்தி தானே கொண்டு வந்தார் என்றால், ஆமாம் சோனியா காந்தி கொண்டு வந்தார் என்றார். ஆகவே விளம்பரம் தேடுவதும் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கொண்டு வந்ததையும் சொல்ல தெரியாது. ஏனென்றால் காந்தி வழி வந்தவர்கள், மக்களுக்கான திட்டம் என்று நாங்கள் அதை பற்றி சொல்லுவதில்லை. ஆனால் கொண்டாடாததை, செய்யாததை செய்தோம் என்று தம்பட்டம் அடிக்கும் தலைவர்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த திட்டம் மகத்தான திட்டம் என்று சொல்ல நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். கொரோனா பெருந்தொற்று வந்தது. கொரோனா பெருந்தொற்று வரும்போது ஐநா சபை என்ன கவலைப்பட்டது? உலக நாட்டு தலைவர் என்ன கவலைப்பட்டார்கள்? உலகத்திலேயே சீனாவுக்கு பிறகு மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும் நாடு எது என்றால் இந்தியா என்றார்கள். ஏனென்றால் மாத கணக்கில் மூடப்பட்டது, கடைகள் அடைக்கப்பட்டன, மக்கள் நடமாட்டம் முடக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவிலே லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போவார்கள், மாண்டு போவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதே பத்திரிகையும், அதே ஐநா சபையும், அதே உலக தலைவர்களும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு நாங்கள் ஆய்வு செய்தோம், இந்தியா எப்படி தப்பித்தது என்றால், அங்கே மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை திட்டம், இந்த 100 நாள் வேலை திட்டம் இந்தியா தப்பித்தது. ஏழை எளிய மக்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த திட்டம் கட்டி வரவில்லை என்றால் பசியாலும் பட்டினியாலும் லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போயிருக்கிறார்கள் என்பதை ஐநா சபையில் வாதாடி இருக்கிறார்கள். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்களுக்காக திட்டங்களை தீட்டினோம். ஆனால் விளம்பரங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களையும் இந்திய மக்களையும் நீங்கள் அழிக்க துடிக்கிறீர்களே, உங்களுடைய வேலை எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இங்க போராடுகின்றவர்கள் எல்லாம் மக்களுக்காக போராடுகிறோம், மக்களுக்காக பேசுகிறோம். சில பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வாக்குகளுக்காக, அடுத்த தேர்தலுக்காக, யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம். இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் இங்கே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் 100% கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் இதுவரை கோரிக்கையை வைத்ததில்லை, கோரிக்கை வைப்பதற்கு வாய்ப்பும் நீங்கள் கொடுக்கவில்லை, எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி வருகிறீர்கள். ஆனால் எல்லோர் சார்பாகவும் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு கோரிக்கை வைக்கிறது. இந்த அநீதியை தட்டி கேட்பதற்காக உங்கள் தலைமையில் கிராமம் முழுவதும் ஒரு அணில் திரள் போராட்டத்தையும், கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள், இவர்கள் சாலையில் நிறுத்தி இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாடு தலைமையில் ஒன்றிணைக்கிறது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மகாத்மா காந்தி பெயரை மட்டும் அவர் நீக்கிறார்கள் என்று நம்மால் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. மக்களுடைய வயிற்றில் அடித்திருக்கிறார்கள், மக்களுடைய பசியோடு போராடுகிறார்கள், வாழ்க்கையோடு போராடுகிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யார் யாரெல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அட்டை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். நீங்கள் முதலமைச்சராக உங்களை கேட்கவில்லை, இந்த தேசத்துடைய தமிழ்நாட்டுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இந்த போராட்டத்தை
நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி அணிதிரள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர் பெருமக்களுக்கும் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.